வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபில்லிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன் பாட் ரைஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். பஜ்ஜி மிளகாய் வச்சு ஒரு மிக்சட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நல்ல ஒரு இரும்பு கடாய் பெருசான அளவு நான் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். பஜ்ஜி மிளகாய் ஆட் பண்ணுறதுனால எந்த காரப்பொருளும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதுவே கொஞ்சம் காரமாக இருக்கும். பெப்பரோ இல்லை ரெட் சில்லி ஃப்ளேக்ஸோ எதுவுமே நான் ஆட் பண்ணல. இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன், மற்ற காய்கறிகள் வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் வந்து 4 பஜ்ஜி மிளகாய் விதை எடுத்தது. திருப்பியும் சொல்கிறேன், சீடு வந்து எடுத்துருங்க, இல்லை பயங்கர காரமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. இதுலேயே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், இதுலேயே காரமும் கிடைக்கும். இதுவே போதும். இதுவும் நல்லா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிக்கலாம். இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த நேரத்தில் வந்து நான் 2 கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்லாம் வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். ரெண்டாவது விட்டமின் சி, கண்ணுக்கு இப்போ எல்லாருமே அந்த கொரோனானால எல்லாம் ஆன்லைன் கிளாஸே பார்த்து பாதி பேருக்கு வந்து ஸ்பெக்ஸ் ஆகிடுச்சு, போட வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் கேரட் எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ண முடியுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கும் கூட. கேரட் வந்து க்ரன்ச்சியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ நான் பச்சை பட்டாணி கொஞ்சம் தான் இருக்குது என்கிட்ட, நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும், நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலி காலிஃப்ளவர் வந்து கிரேட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் பட்டாணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வேக வச்ச ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் வந்து நான் கட் பண்ணி ஒரு மாதிரி மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா நீங்கள் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. காய்கறி பாருங்கள், 3-4 காய்கறி போயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு நீங்கள் இந்த டைமில் கரெக்டாக இருக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸில் சாதத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சம் சைனீஸ் சாஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ். இது வந்து உங்களுக்கு எனக்கு சைனீஸ் வேணாம், இந்தியன் படி வேணும்னா நீங்கள் இப்படியே வந்து சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்றத நினைக்கிறதுனால நான் வந்து ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ்லாம் கொஞ்சம் 1/2-3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட சில்லி வினிகர் இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து கொஞ்சம் காரத்தை கொடுக்கும். காரம் தேவையில்லாதவங்க நீங்கள் விட்டுடுங்க, இதுலேயே நீங்கள் போகலாம். ரொம்பையும் போட வேணாம், ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நல்லா நீங்கள் இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஷைனிங் மாதிரி இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ்க்கு. இந்த 3 சாஸும் ஆட் பண்ண நான் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணல, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகும், அது வேணாம் அப்படின்றதுக்காக. இப்போ நான் வேக வச்சு ஃபேனில் ஆற வச்ச சாதம் பாஸ்மதி ரைஸ் 3/4 நான் 1 டம்ளர் வந்து வேக வச்சுருக்கேன். இதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை நீங்கள் ஆற வச்சிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும், அதனால் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நான் சாதம் வந்து நல்லா கலந்துரும் காய்கறியோட. நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இதுக்கு வந்து நீங்கள் ஆம்லெட், இப்போ நீங்கள் குழந்தைங்க சில ஸ்கூலில் நான்வெஜ் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு இருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து பொட்டேட்டோ சிப்ஸோ இல்லை இந்த காலிஃப்ளவர், மஷ்ரூம் அந்த மாதிரி வறுவல் கூட கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்பளம் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதமும் உடையாது, ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு 2-3 மினிட்ஸ் நம்ம வந்து இப்படி கலந்து விட்டால் கூட சாதம் வந்து அப்படியே போலன்னு தான் இருக்கும். இல்லை பாருங்கள், சாதத்தை விட காய்கறி தான் நிறைய இருக்குது. அப்படி தான் ஆக்சுவலி பசங்களுக்கு கொடுக்கணும். இப்போ கடைசியாக இது ஆப்ஷனல் தான். நம்ம வீட்லேயே இருக்கிற புதினா இலைகளை நான் இப்படி தூவிட்டேன், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. இது ஆப்ஷனல் தான், இது உங்கள் விருப்பம். நீங்கள் வந்து இது போடலாம், புதினா போடலாம், இல்லை கொத்தமல்லி தழை போடலாம், ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை, டேக் கேர், ஸ்டே சேஃப்.